வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பொடிவான் டிஎன்பிசி அகாடமி. ஏற்கனவே நம்ம டிசம்பரில் 4, 5, 6 முக்கியமான நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே இந்த டேட்டில் 10 ஈவெண்ட்டை நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மீதி இருக்கிற முக்கியமான டேட்டாஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இந்தியாவில் சூரிய மின் உற்பத்தி திறன் 2014 பொறுத்த வரைக்கும் 2 ஜிகாவோல்ட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 120 ஜிகாவோல்ட். எவ்வளோ பெரிய வளர்ச்சி பார்த்தீங்களா? 2014க்கும் 2026 இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான பங்களிப்பு வகிக்கிறது ஒடிஷா மாநிலம். சரிங்களா? இதில் முக்கியமான பங்களிப்பு வகிக்கிறது ஒடிஷா மாநிலம். ஏன்னு சொன்னீங்கன்னா, இவங்க மற்ற மாநிலத்தோட 200 ஜிகாவாட் அப்படின்ற நீண்டகால சூரிய மின் உற்பத்தி இலக்கோட செயல்பட்டு வர ஒரு மாநிலம் எதுன்னா ஒடிஷா. ஓகேங்களா? ஒடிஷா அதிக பங்களிப்பால் இந்த சூரிய மின் உற்பத்தி திறன் 2014 2026 120 ஜிகாவோல்ட்டாக மாறுறதுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இந்த ஒடிஷா மாநிலம் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஒடிஷா மாநிலம் எந்தெந்த திட்டத்தெல்லாம் வந்து செயல்படுத்த வராங்கன்னு சொன்னால், பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தையும் நிலக்கரி வாயுவாக்கல் திட்டத்தையும் செயல்படுத்திட்டு வருது. ஓகேங்களா? முக்கியமாக 200 ஜிகாவாட் சூரிய மின்சக்தி இலக்கை வந்து செயல்பட்டு வர ஒரு மாநிலம் ஒடிஷா. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சிவிங்கி புலிகள் தினம் டிசம்பர் 4 அனுசரிக்கப்படுது. டிசம்பர் 4 சிவிங்கி புலிகள் தினம். இந்த சிவிங்கி புலிகளை பற்றி சில டேட்டா இருக்குது. சரிங்களா? சும்மா இது வந்து புவியியல் ரீதியாக, அதாவது ஜாகிரபி ரீதியாக இந்த ஈவெண்ட் நம்ம பார்த்துக்கலாம், போதுமானது. ஓகேவா? உணவு சங்கிலி எப்படி மனிதனுக்கு ரொம்ப முக்கியமோ அதே போல் விலங்கினங்களுக்கும் ரொம்ப முக்கியமானது. இந்த சிவிங்கி புலிகள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவும், அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இல்லை. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, செப்டம்பர் 2022 இந்த சிவிங்கி புலி திட்டத்தை வந்து ஏற்படுத்தினாங்க. என்னன்னா, வெளிநாடுகள்ல இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு இங்கே நம்மளுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு இதை வந்து இங்கே வளர்த்தாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நமீபியாவிலேருந்து ஒரு 8 சிறுத்தைகளும் 8 சிவிங்கி புலிகளும், தென்னாப்பிரிக்காவிலேருந்து ஒரு 12 சிவிங்கி புலிகளும் இங்கே கொண்டு வரப்பட்டு குணா தேசிய பூங்காவுக்கு விடப்பட்டது. சரிங்களா? இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. செப்டம்பர் 2022 சிவிங்கி புலி திட்டம் செப்டம்பர் 2022. இப்போ 2022 தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தில் தான் இப்போ எத்தனை சிவிங்கி புலிகள் இருக்குது? 32 சிவிங்கி புலிகள் இருக்குது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. 2022 சிவிங்கி புலிகள் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நமீபியாவிலேருந்து ஒரு 8 சிவிங்கி புலிகளையும், தென்னாப்பிரிக்காவிலேருந்து அதுக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒரு 12 கொண்டு வந்தாங்க. அதனால தான் சர்வதேச சிவிங்கி புலி தினம் அப்படின்றத டிசம்பர் 4 அனுசரிக்கிறாங்க. அதே போல் உலக மண் தினம் டிசம்பர் 5. இதனால் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக நிறைய கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் தினங்களை பற்றி கொஷின் இருக்குது. அது வந்து ஜியாகிரபிக் ரீதியாக நிறைய நம்ம கொஷின்ஸாக வந்திருக்குது. ஓகேங்களா? ஓகே, உலக மண் தினம் டிசம்பர் 5. ஐநாவால் 2013 தான் இதை அங்கீகரிக்கிறாங்க, இந்த தினத்தை. சரிங்களா? 2013 அங்கீகரிக்கிறாங்க. அப்போலேருந்து தான் இந்த உலக மண் தினம் டிசம்பர் 5ன்னு சொல்லி கொண்டாடிட்டும் வராங்க. சரிங்களா? இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது யாருன்னு சொன்னாக்கா, அதாவது தாய்லாந்து மன்னர் பூமிபால். தாய்லாந்து மன்னர் பூமிபால் அப்படின்றவர் தான். இது அவருடைய முன்முயற்சியால் தான் 2013 ஐநா வந்து உலக மண் தினத்தை அங்கீகரித்தது. சரிங்களா? 2014 கொண்டாடப்பட்டு வருது. 2025 அதனுடைய கருப்பொருள் என்னன்னு சொன்னால், ஆரோக்கியமான நகரங்களுக்கு ஆரோக்கியமான மண். சரிங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த கொட்டேஷன். ஆரோக்கியமான நகரங்களுக்கு ஆரோக்கியமான மண். ஓகேவா? உலக மண் தினம் எப்போ? டிசம்பர் 5. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒவ்வொரு குறியீடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வறுமை குறியீடு, பட்டினிச்சாவு குறியீடு, வலிமை குறியீடு, இந்த மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. அந்த குறியீடுகளை இப்போ நம்ம பார்க்க போகிறது
பெண்களுடைய அமைதி பாதுகாப்பு குறியீடு 2025-26 வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்தியாவோட பிளேஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. 131வது இடத்துல இருக்குது. சரிங்களா? பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறியீட்டில் இந்தியாவின் இடம் 131. சரிங்களா? ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய அமைதி பாதுகாப்பு இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து ரிசர்ச் பண்ணி அதன் மூலிமா இதை வெளியிடுறாங்க. அதில் இந்தியா பெற்ற மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 0.607. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாகேல் தியாலா ஷவுர் கிருஷி பம்ப் திட்டம். சரிங்களா? மாகேல் தியாலா ஷவுர் கிருஷி பம்ப் திட்டம். இது என்னன்னு சொன்னால் மானிய விலையில் நம்மளுக்கு விவசாயிகளுக்கு சூரிய சக்தி பம்ப் வழங்குகிற திட்டம் தான் இந்த திட்டம். சரிங்களா? இதில் மத்திய அரசுடைய பங்களிப்பு, அதாவது பார்த்திங்கன்னா பொது மக்களுக்கு, அதாவது எஸ்சி எஸ்டி தவிர்த்த பிற மக்களுக்கு 30% வந்து மத்திய அரசு தரும், 60% மாநில அரசு. ஒரு விவசாயி 10% கொடுத்தா இந்த சூரிய சக்தி பம்பு திட்டத்தை அவர் அனுபவிக்கலாம். ஓகேங்களா? அதே சமயத்தில் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே மேலே இருக்கிறது எல்லாமே வந்து 95% வந்து அரசாங்கம் செலுத்திடும், 5% வந்து இவங்க செலுத்துவாங்க. சரிங்களா? இதுதான் மாகேல் தியாலா ஷவுர் கிருஷி பம்பு திட்டம். சரிங்களா? ஓகே. இதை ரொம்ப சிறந்து விளங்குற மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா. எந்த மாநிலங்க? மகாராஷ்டிரா. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இந்த திட்டத்தை முன்னோடியை வச்சு நம்ம இடத்துலையும் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. ஓகேவா? ஓகே. அதாவது விஸ்வகர்மா திட்டம். விஸ்வகர்மா பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம். 18 வகையான கைவினை பொருட்கள், அதாவது கைவினைஞர்களுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்னது? பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம். சரிங்களா? எப்போ தொடங்கப்பட்டதுன்னு சொன்னால் செப்டம்பர் 17, 2023. செப்டம்பர் 17, 2023 தான் இந்த பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வரப்பட்டது. 18 வகையான கைவினைஞர்களுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா? டேட் ரொம்ப முக்கியம். செப்டம்பர் 17, 2023. ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? தொலைத்தொடர்பு சட்டம். தொலைத்தொடர்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 2023. தொலைத்தொடர்பு சட்டம் 2023. தொலைத்தொடர்பு சைபர் பாதுகாப்பு விதிமுறை சட்டம் 2024. தொலைத்தொடர்பு சைபர் பாதுகாப்பு விதிமுறை சட்டம் 2024. சரிங்களா? அதே போல் புவிசார் குறியீடை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் எத்தனை புவிசார் குறியீடு பொருட்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கா? 74 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். தமிழ்நாட்டில் பாரம்பரிய முறைப்படி வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குகிற முறை வந்து எந்த ஆண்டு முதல் கொண்டு வந்தாங்கன்னா 2021 கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? 2021 விவசாய வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கும் முறை எந்த ஆண்டு முதல் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? 2021. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா? ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா குறுகிய கால கடன் வட்டி, ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. ரெப்போ ரேட்டு, மீள் ரெப்போ ரேட்டுன்னு 2 இருக்குதுங்க. ரெப்போ ரேட்டுன்னு சொன்னால் குறுகிய கால வட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மற்ற வங்கிகளுக்கு தரக்கூடிய கடனுக்கு வசூலிக்கிற வட்டி தான் ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவோம். அதே போல் மற்ற வங்கிகள் வந்து ஆர்பிஐக்கு கொடுத்து ஆர்பிஐ கிட்ட இருந்து அதாவது வாங்குற வட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மீள் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது ரெப்போ ரேட் வங்கியில் வந்து ஆர்பிஐ வங்கி வந்து வங்கிகளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கான வட்டி சதவீதம் 0.25, அதாவது 0.25% குறைச்சி இப்போ மீள் ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்குங்க? 5.25. ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானதும் வரலாறு சம்மந்தப்பட்டதுமான ஒன்று தானாக்கா வந்தே மாதரம் பாடல் இருக்குது இல்லைங்களா? இது ஏன் ஈவெண்ட்டாக வந்துச்சுன்னு சொன்னால் இந்த வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150வது ஆண்டு நிறைவில் இதை பற்றின சிறப்பம்சங்களை வந்து நாடாளுமன்றத்தில் வந்து விவாதித்தாங்க. அதனால தான் இது வந்து ஈவெண்ட்டாக வந்திருக்குது. சரிங்களா? வந்தே மாதரம் பாடல் பார்த்திங்கன்னா சரிங்களா? மாதரம் பாடல் வந்து 1875
பக்கீம் சந்திர சட்டர்ஜியால் சமஸ்கிருத மொழியில் இயற்றப்பட்ட ஒரு பாடல். சரிங்களா? 1875 பக்கீம் சந்திர சட்டர்ஜியால் இயற்றப்பட்ட பாடல் தான் வந்தே மாதரம். அந்த மொழி என்ன மொழி? சமஸ்கிருத மொழி. சரிங்களா? சமஸ்கிருத மொழியில் தான் அவர் இயற்றிருக்காரு. இந்த பாடல் முதலாக எங்கு ஒலிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் 1896 ஐஎன்சி மாநாடு. ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு இல்லையா? இந்திய தேசிய காங்கிரஸில் கொல்கத்தாவில் நடந்த ஒரு மாநாட்டில் தான் ரவீந்திரநாத் தாகூரால் பாடப்பட்டது. பிறகு 1950 அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது இந்த பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1950. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட கொஷின்ஸை நம்ம கரண்ட் ஈவெண்ட்லேயே பார்க்குறோம். சரிங்களா? அங்கே பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ரொம்ப டீட்டெயில்டாக படிப்பீங்க அந்த இடத்துலலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். இது ரொம்ப சும்மா ஜஸ்ட் ஒன்று தெரிஞ்சுங்க. 1003 கோடியில் ஸ்ரீபெரும்புத்தூரில் கண்ணாடி பொருள் தொழிற்சாலை திறந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? கண்ணாடி பொருள் தொழிற்சாலை. அதே போல் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு வயது 62. ஓகேங்களா? உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு வயது. அப்போது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஓய்வு வயது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம். சரிங்களா? ஓகே இதோட பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டான டிசம்பர் மாதத்தில் 4லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டை பார்த்துருக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லபடியாக திருப்பியும் எல்லாத்தையும் பார்த்து திருப்பியும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகே, நன்றி.